வணக்கம். இந்த விளங்காத ஷோவ பத்தி கடைசியான ஒரு வாட்டி நம்ம பேசுறோம் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஏன்னா நெறைய பேர் நம்ம இந்த ஷோ வந்தப்பவே, அது எந்த மாரியான தில்லாலங்கடி வேலைகள்லாம் பண்ணி, நம்மளோட செய்திகள மடைமாற்றும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பேசியிருந்தேன். ஓப்பனா சொல்றேங்க. நம்ம ஏதாவது தவறு சொன்னா, தவறான தகவல் சொன்னா வந்து அத வந்து மாத்திக்கணும் என்னைக்குமே. அப்பேற்பட்ட இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவால சமூகத்தில எந்த ஒரு இம்பாக்ட்டுமே இல்லன்னு சொல்லலாம். இன்ஃபாக்ட் இந்த வருஷம் விஜய் சேதுபதி ஹோஸ்ட் பண்ண இந்த சீசன் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் மேல மட்டும் சொல்லல. அந்த பிக் பாஸ் அப்படிங்கிற தமிழ் ஷோவுக்கே வந்து ஒரு லோவஸ்ட் ஆஃப் த லோ ராக் பாட்டம்க்கு வந்து போயிட்டாங்க. அவங்களால என்ன உருண்டு புரண்டாலும், மக்கள இந்த ஷோவ வந்து இந்த வருஷம் அவங்களால வந்து பார்க்க வைக்கவே முடியல. அந்த வகையில இஃப் யூ ஆஸ்க் மீ பிக் பாஸ் வந்து இந்த வருஷம் வந்து ஒரு பெரிய ஃபெயிலியர். விஜய் டிவில வேலை செய்றவங்கலாம் இத பார்த்தாங்கன்னா, ஒரு வேள அவங்க கண்ல பட்டுச்சுன்னா கொஞ்சம் எரிச்சலா தான் வரும். ஏன்னா உங்களோட உழைப்பு அது. பட் உங்களோட உழைப்பு அப்படிங்கிறதுல சமூகத்தில எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய இம்பாக்ட்ட கொண்டு வருதுன்னு பார்த்தா, நல்ல விதமா இல்லவே இல்ல. கெட்ட விதமா மட்டுமே இந்த பர்ட்டிகுலர் ஷோ மூலியமா இருந்திருக்கு அப்படிங்கிறனால என்னைக்குமே நம்ம வந்து இந்த ஷோக்கு எதிரா இருந்திருக்கோம். மத்தபடி பர்ட்டிகுலர்லி யார் மேலயும் நம்மளுக்கு எந்த ஒரு ஹேட்டடும் இல்ல. ஆனா ஹேட்ரட் அப்படின்ற சொன்னோனே, இந்த ஷோ அதிகமா மக்கள்கிட்ட என்ன போய் சேர்த்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹேட்ரட், கன்னிங்னஸ், டாக்ஸிசிட்டி, செல்ஃபிஷ்னஸ் இது எல்லாத்தையும் தான். லவ் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து இடமே இல்ல. அறம் அப்படிங்கிற விஷயத்துக்கு இடமே இல்ல. ஆபாசம்னா சும்மா தொறந்து காட்டிறலாம் அப்படிங்கிற மாரி இந்த ஷோ எடுக்கக்கூடிய ரூட் அப்படிங்கிறதே வந்து ரொம்ப ஒரு பேடான ரூட் தான். இதில குறிப்பா கமலாவது ஏதோ அவர் தன்னுடைய இமேஜ காப்பாத்திக்கணும் அப்படிங்கிறதுனால மட்டும் இல்லாம, சில விஷயங்கள கரெக்ட்டா எப்படி கொண்டு போணும்னு தெரிஞ்சனால, அவர் இந்த ஷோவ ஸ்டீர் பண்ணி எடுத்துட்டு போன விதம் அப்படிங்கிறது வேற மாரி இருந்தது. பட் விஜய் சேதுபதியால அத வந்து செய்ய முடியல. அவர் வந்து சிறந்த நடிகரா இருக்கலாம். பட் ஹி இஸ் நாட் அ கிரேட் ஹோஸ்ட் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த சீசன் வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருந்தாரு. சரி, இன்னைக்கு என்ன சங்கதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேத்து முழுக்க முழுக்க சோசியல் மீடியால ஒரு கிளிப் வருது. அதில ஏதோ டாஸ்க் குடுத்துருக்காங்க போல. அந்த கார்ல எல்லாருமே வந்து உட்கார்ந்துருக்காங்க. அதுல சபரி வந்து முன்னாடி உட்கார்ந்துருக்காரு. பின்னாடி வந்து பார்வதி, அதுக்கப்புறம் பிரஜினோட வைஃப் சாண்ட்ரா எல்லாமே இருக்காங்க. இந்த கமருனிதனா அவல்லாம் வந்து நான் பார்த்ததில்ல. இந்த கிளிப் பார்த்ததுனால தெரியும். இவங்க எல்லாருமே டாஸ்க் குடுத்தோனே, அந்த பார்வதி அப்படிங்கிற பெண் வந்து அந்த சாண்ட்ராவ வந்து தள்ளு தள்ளு தள்ளுன்னு தள்ளி கீழ அவங்கள தள்ளி விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து அழுவுறாங்க. அத பார்த்து வந்து "சாண்டி, சாண்டி உங்களுக்கு மயக்கம் வந்துருச்சா? ஐய்யயோ! ஹாஸ்பிட்டல், ஆம்புலன்ஸ்" அப்படின்னு சொல்றாங்க. பேசிக்கலின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் ஒரு பெரிய ஆக்ட்டா கூட இருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏன் உங்கள சந்தேகப்படுறேன்னா, ஏற்கனவே சொன்ன மாரி உங்களுக்கு ராக் பாட்டம் ஷோ அடிச்சதுனால, எப்படியாவது அந்த ஷோ வந்து முடியறதுக்குள்ள எல்லாருமே பார்க்க வைக்கணும் அப்படிங்கிறனால, உருண்டு புரண்டுகிட்டு இருக்காங்க. அதோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக் நாடகமா கூட இருக்கலாம். பட் என்னோட பிரச்சனை அது இல்லவே இல்ல. நீங்க என்ன வேணா உருண்டு புரண்டு அந்த ஷோ வந்து எப்படியாவது மக்கள் கொண்டு போய் சென்று சேர்க்க ட்ரை பண்ணுங்க. உங்க தலைவலி. பட் நம்மளுடைய இந்தியன் பிராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆர்டிகிள் கீழ தான் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஷோஸ்லாம் இன்னைக்கு பிராட்காஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. அதில சில ரூல்ஸ் வந்து குடுத்துருக்காங்க. இது பண்ணணும், இது பண்ணக்கூடாது. வயலன்ஸ் எந்த அளவுக்கு காட்டணும். ஆபாசம் அப்படின்றதுக்கு ஒரு தின் ரெட் லைன். அப்படி பார்க்கையில, இந்த ஷோ வந்து நேத்தி ஒரு ரியாலிட்டி ஷோன்னு தான் நீங்க வந்து காட்டிட்டு இருக்கீங்கன்ற பட்சத்தில, அவங்க புரமோட் பண்ணது முற்றிலுமா ஒரு ஆன் ஏர் வயலன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீ வந்து பாக்ஸிங்லாம் காட்டுறாங்களே, ரெஸ்லிங்லாம் காட்டுறாங்கன்னா, அது அந்த மாரியான ஒரு ஷோ, அந்த மாரி ஒரு ஸ்போர்ட் அப்படிங்கிறத ஏற்கனவே லைசென்ஸ் வாங்கி, இந்த மாரி ஷோவா தான் இத காட்டப் போறோம்னு முடிவு பண்ணி தான் காட்டுறாங்க. பட் இந்த ஷோல வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து டபுள் மீனிங் டயலாக் மட்டும் இல்லாம, ஆபாசத்த இது வந்து பார்த்தீங்கன்னா, அண்டர் ரேட் அந்த சின்ன பசங்கலாம் வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் எல்லாமே பார்க்கக்கூடிய ஷோல, நீங்க டபுள் மீனிங் ஆபாசத்த வந்து அள்ளி தெளிச்சிட்டு இருந்தீங்க. அதற்கே நம்ம கண்டனம் சொல்லியிருந்தோம். பட் நேத்து நீங்க ஒரு உச்சத்தில போயிட்டு நீங்க காட்டுனது முழுக்க முழுக்க வயலன்ஸ். நீங்க அந்த ஷோல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள், அந்த பார்வதி பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, வயலன்ஸோட உச்சம் அப்படின்னு சொல்லலாம். பார்வதி மட்டும் இல்லாம, அவங்க கூட இருந்த ஒரு பையனும், அந்த பொண்ணும் எல்லாருமே. ஒருத்தங்கள கார்லேருந்து தள்ளி விடுறாங்க. அவங்க ஏதோ வந்து உடம்பு சரியில்லாம வேற இருக்காங்களாம். அவங்க என்ன கருத்து சொன்னாங்க, அவங்களுக்கே அது நடந்தது, அதெல்லாம் அந்த ஷோ பார்த்தவங்களுக்கு தான் தெரியும். பட் பேசிக்கலி அந்த பார்வதின்ற பெண்ணு மட்டும் இல்லாம, அவங்கள சப்போர்ட் பண்றவங்க எல்லாருமே செஞ்ச விஷயங்கள், அதுக்கப்புறம் இன்ஸ்டிகேட் பண்ற மாரி போயிட்டு சண்டை போட்டுக்கிறது. பொண்ணும் பொண்ணும் சண்டை போட்டாலும் அப்படி தான் போடுறாங்க. பொண்ணும் பையனும் சண்டை போட்டாலும் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்க அடிக்க போறாங்க. இன்னைக்கு வந்து ஆணும் ஆணும் அடிக்கிறது, பெண்ணும் பெண்ணும் அடிச்சுக்கிறதே காட்டக்கூடாது தப்பு. பட் ஒரு பெண்ண வந்து ஆண் அடிக்க போற மாரி, திருப்பியும் அந்த பெண் அந்த ஆண அடிக்க போற மாரி காட்டுறதுன்றது பேசிக்கலி ஒரு ஜெண்டர் வயலன்ஸ வந்து நீங்க வந்து புரமோட் பண்றீங்க. சட்டப்படி அந்த சேனல் என்ன காமிக்கணுன்ற லைசென்ஸ் வாங்கியிருக்காங்களோ, அதையும் மீறி தான் இந்த ஷோல நெறைய விஷயங்கள தவறான விஷயங்கள வந்து காட்டிட்டு இருக்காங்க. இதில வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட மத்திய அரசாங்கம் நெனச்சா இன்டர்ஃபியர் பண்ணி இந்த ஷோவையே வந்து நிறுத்தலாம். ஏன் தமிழக அரசாங்கம் நெனச்சா கூட வந்து பண்ணலாம். ஏன்னா முழுக்க முழுக்க இன்னைக்கு வந்து வீட்டுக்குள்ளேயே வந்து ஆபாசத்தையும் தாண்டி இன்னைக்கு வயலன்ஸ நீங்க வந்து ரொம்ப ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. இதில என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பார்வதி பண்றது தப்பு, இவங்க பண்றது தப்புன்னு சொல்லிட்டு எல்லாருமே பேசி, அவங்கள பத்தி நெறைய பேர் வந்து போடுறாங்க. அப்யூசிவா போடுறத கிண்டல் பண்ணலாம், கலாய்க்கலாம், நையாண்டி பண்ணலாம். பட் பச்சை பச்சையா எழுதுறாங்க. அதெல்லாம் நம்ம ஆதரிக்கல. பட் இருந்தாலும் மக்களுக்கு இது வந்து பிடிக்கல. என்ன இதெல்லாம் காட்டிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டுருக்காங்க? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஷோவையே சாடுறாங்க. பட் இன்னும் சரி இந்த மழுமட்டிங்கன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்கலாம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மழுங்கி போன மண்டையனுங்க, ஒருத்தன் வந்து இந்த சாண்ட்ராவோட சைடு எடுக்கலாம். இன்னொருத்தன் வந்து வழக்கம் போல இந்த பார்வதி சைடு எடுத்து 2 பேருக்கும் மாத்தி மாத்தி சப்போர்ட் பண்ணி இவங்க 2 பேரும் சண்டை போட்டுருக்காங்க.
ஸோ ஒரு கேஆஸை வந்து நம்ம சொசைட்டிக்குள்ளே தொடர்ந்து இந்த ஷோ ஒவ்வொரு வருஷமும் வந்து கொண்டு வந்துகிட்டே இருக்குது. அதில் இந்த வருஷம் வந்து ஒரு லெவலுக்கு மீறி போய் வந்து பார்த்திங்கன்னா தங்களோட ஷோ ஓடலை அப்படிங்கிறனால எதையோ ஒன்று பண்ணி எப்படியாவது மக்களோட கவனத்தை ஈர்த்தணும்னு சொல்லிட்டு அவங்க யூஸ் பண்ண ஒரு ட்ரம்ப் கார்டு தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் சீசனில் இந்த பார்வதி அப்படிங்கிற அந்த பெண். இவங்க ஏற்கனவே நிறைய கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள்லாம் வந்து பண்ணி ரொம்ப ஃபேமஸ் ஆனவங்க அப்படிங்கிறனால மட்டும் இல்லாமல் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெரக்டாக ஏதோ ஒரு ஸ்கஃபில் நடந்து இவங்களோட கண்ணு கீழே ஒரு பிளாக் ஐ வந்துடுது. அதை வச்சு ப்ரொமோட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் இவங்க ஒரு கான்ட்ரவர்ஷியல் ஃபிகராக இருக்காங்க. ஷி மைட் பி அ ஹேட்டட் கேரக்டர் பர்சனாலிட்டி, பட் இவங்களை வச்சு எப்படியாவது அந்த ஷோவை ஓட்டிடணும், இவங்க தான் வந்து ஒரு ஆங்கர், இவங்களை விட்டா முடியாது அப்படிங்கிறனால இந்த வருஷம் முழுக்க முழுக்க இந்த பார்வதின்ற பெண்ணை வச்சு மில்க் பண்ணி டாக்ஸிசிட்டியை வந்து பார்த்திங்கன்னா நாலா பக்கமும் தெளித்து அந்த பெண்ணுக்கு இருக்கிற ஹேட்டோட இன்னும் அதிக ஹேட்டடை வாங்கி கொடுத்தது மட்டும் இல்லாமல் இதன் மூலிமா டிஆர்பி ஏற்றிக்கலான்னு பண்ணிகிட்டே இருந்ததுக்கான உச்சமாக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த சாண்ட்ராவை பார்வதி தள்ளி விட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு ரெட் கார்டு கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை யார் யாருக்கு ரெட் கார்டு ஏன் கொடுத்தாங்க, என்ன சொல்லி கொடுத்தாரு, விஜய் சேதுபதி என்ன பேசினாலும் நமக்கு அவசியமே இல்லை. அது ஒரு ஃபேன் பாயாக இருந்து நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோக்கான அப்டேட்ஸாக வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பட் என்னுடைய சமூகத்தில் இந்த டிவி ஷோன் மூலியமாக வந்து என் வீட்டுக்குள்ளே வந்து நீங்கள் காட்டக்கூடிய விஷயங்கள் ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் இன்ஸ்டிகேட் பண்ணுது. நீயே அந்த ஷோவை பார்த்தா நீங்கள் கேட்கலாம். அப்படி இல்லை நேற்று நான் வந்து ஸ்க்ரால் பண்ணிருக்கப்போ சோஷியல் மீடியாவில் முழுக்க இந்த ஷோவை பற்றி எலிமினேட் ஆகிட்டாங்களாம், தள்ளி விட்டுட்டாங்களாம், வயலன்ஸ் இது பண்ணிட்டாங்களான்னு சொல்லிட்டு இதை நம்ம வந்து ஷோவை பார்க்குறோமோ பார்க்கலையோ, அந்த ஷோ நிறுத்தணும்னு சொல்கிறோமோ இல்லைன்னு கண்டுக்காமல் போகிறோமோ, இது என் கண்மணி வந்துகிட்டே இருக்குது. இது ஏன் வருது, உங்கள் ஷோவில் இது நடக்குது, இதை நீங்கள் எடிட் பண்ணி வந்து காட்டலாம். பட் எடிட் பண்ணி காட்ட மாட்டீங்க. ஏன்னா உங்களோட இன்டென்ஷன் இதை காட்டி எப்படியாவது சென்சேஷனலைஸ் பண்ணி இந்த ஷோ முடியறதுக்குள்ளே எல்லாரையும் உள்ளே கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான். அதனால் அரசாங்கம் தலையிட்டு இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணாலும் எந்த தப்பும் இல்லை ஒரு பூமர் மாதிரி இந்த ஷோவை ஸ்டாப் பண்ணலன்னு நான் சொல்ல மாட்டேன். நெறிமுறைப்படுத்துங்க. என்ன காமிக்கலாம், என்ன காமிக்கக்கூடாது. அண்ட் ரியாலிட்டி ஷோ அப்படின்னு நீங்கள் சொல்கிறப்போ உள்ளுக்குள்ளே அரசியல் பேசுகிறீங்க, ஜாதியை பற்றி பேசுகிறீங்க, மத நம்பிக்கையை பற்றி பேசுகிறீங்க, அண்ட் ஜெண்டர் இஷ்யூஸ் பற்றி நிறையா விவாதிக்கிறீங்க, புத்தகங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க, உணவை பற்றி பேசுகிறீங்க. அவ்வளோ விஷயங்கள் இதில் இன்கார்பரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இந்த ஷோ வந்து எல்லாரோட வீட்டோட வரவேற்பறைக்கு நீங்கள் கொண்டு வரீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் திருந்த மாட்டீங்க. அரசாங்கம் தான் உங்களை திருத்தணும். பட் நம்ம தமிழக அரசாங்கம் இதெல்லாம் ஒரு பிரச்சனையாகவே வந்து பார்க்குதா அப்படின்னு தெரியல. இதுலேருந்து யாராவது கொஞ்சம் ஃபேமஸ் ஆகி வெளில வந்தாங்கன்னா அவங்கள எப்படி கேபிட்டலைஸ் பண்ணி நம்ம கட்சிக்கு வாக்கு வாங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் எல்லாத்துக்குமே ரொம்ப சென்சிட்டிவானவங்க அப்படின்னு சொல்லப்படுற ஒன்றிய அரசாங்கம் ஆளும் வட மாநிலங்களில் இந்த ஷோவோட ஆபாசம், டபுள் மீனிங், வயலன்ஸ்லாம் உச்சத்துக்கு போய் எங்கேயாவது அடிக்கிற மாதிரி வந்துக்கிறாங்க. அங்கே நிஜமாகவே அடிச்சுக்கிறானுங்க. அப்படி இருக்கப்போ இந்த இரண்டு அரசாங்கங்களும் தொலைக்காட்சியின் மூலியமாக மக்கள்கிட்ட என்ன விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுது அப்படிங்கிறத கொஞ்சமும் ஒரு பொறுப்பு இல்லாமல் கண்டுக்கவே மாட்டுறாங்க. என்ன குப்பை, என்ன இளவு நடந்தால் என்ன, அதெல்லாம் நம்ம கண்டுக்காமல் இருப்போம். இதன் மூலிமா ஒரு பெரிய மாஸ் ஆடியன்ஸ் இருந்தால் அதை எப்படி நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ணி அவங்ககிட்ட வந்து ஓட்டாக உறிஞ்சிக்கலாம், நம்ம ஆதரவாக அதை மாற்றலான்னு நீங்கள் யோசிக்கிறீங்களே தவிர்த்து இந்த கேவலமான ஷோவை வந்து தயவுசெய்து நெறிமுறைப்படுத்தணும். இதுதான் நம்ம இந்த வீடியோ மூலியமாக சொல்ல வருது. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து சொன்னாங்க பிரஜன் வந்து விஜய் சேதுபதியோட ஃப்ரெண்டு, அவர் தான் வந்து இந்த பிரஜனையும் சாண்ட்ராவும் உள்ளே கொண்டு வந்தார், அதனால் வந்து அவர் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர்லாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த கேமோட இன்சைட் பாலிடிக்ஸ்லாம் நம்மளுக்கு என்னென்னே வந்து தெரியவே தெரியாது. ஒருவேளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருந்தோம்னா அதை நம்மளுக்கு வந்து சொல்கிறதுக்கான ஒரு உரிமை இருக்குது. பட் அதெல்லாம் தெரியாததுனால இது ஆமாம் இப்படி தான் இல்லைன்னெலாம் வந்து கமெண்ட் பண்ண முடியாது. இந்த பார்வதின்ற பெண்ணு மட்டும் இல்லை, அவங்கள ஸ்கேப் கோவட்டா மட்டும் இல்லாமல் இந்த ஷோவில் வர எல்லாருமே, உதாரணத்துக்கு ஒரு டேரக்டருடைய மகள், அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூடியூப் செலிபிரிட்டியாக இருந்தாங்க, நிறைய விஷயம் பண்ணியிருந்தாங்க, குக் வித் கோமாளி போன்ற ஷோக்கள்லாம் வந்து காட்டிகிட்டே இருந்தாங்க. இதில் வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட உடையாக இருக்கட்டும், இதில் எல்லாரையுமே ஆபாசமாக காட்டிட்டானுங்க. எல்லாருமே ஆபாசமாக காட்டு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய ஆண்கள் எல்லாரையுமே வந்து பார்த்திங்கன்னா லூஸ் மாதிரி காட்டுறது, அவங்களோட முழு கேரக்டர் உடச்சி விடுறது. என் நண்பர் சபரி அப்படிங்கிறவர் கூட அந்த முழு இதில் முன்னாடி உட்கார்ந்தார். பட் அவர் இந்த ஷோவில் போய் கலந்துக்கிட்டாலே எனக்கு பெரிய இஷ்டம்லாம் இல்லை. பட் அவர் உரிமை. பட் அவர் எப்படி காட்டப்பட்டிருக்காரு, அவர் எதெல்லாம் நல்லதாக காட்டுறாங்க, கெட்டதாக காட்டுறாங்க, எதுவுமே வந்து சரியே இல்லை. ஸோ தயவு செஞ்சு சீக்கிரமாக இந்த பைத்தியக்காரத்தனத்துக்கு அரசாங்கம் தலையிட்டு ஒரு முடிவு கட்டணும். இல்லை இந்த ஷோ மக்கள் வந்து புறக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த ஷோ எவ்வளோ கேவலமான சொன்னால் ஆளாளுக்கு ஆர்டிக்கல் எழுதுங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி காணொலிகள் இல்லை கிளிப்ஸ்லாம் வந்தால் கீழே போயிட்டு வந்து திட்டி விடுங்க. அசிங்கமான வார்த்தையை பயன்படுத்தி இல்லை, இதெல்லாம் வந்து தேவையா சமூகத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்சிபிளான கொஸ்டினை வந்து கேட்கணும். யாரும் இதை வந்து ஆதரிக்கக்கூடாது. இந்த கோமாளித்தனம் சர்க்கஸ் வந்து எப்படா முடியும்னு இருக்குது.